போற்றி. நல்லதை தள்ளி போடக்கூடாது. ஏதாவது தேவையில்லாத விஷயங்களா இருந்தது அப்படின்னு சொன்னா அவனை யோசனை பண்ணி செய்வோம் சொல்லி சொல்றோம். அதனால நல்ல விஷயங்கள்லாம் இறைவனுடைய அனுகிரகம் இருந்தால் மட்டுமே தான் நாம குறிப்பிட்ட தேதியில் அது நடக்கும். அதுதான் இறைவனுடைய பரிபூர்ணமான அனுகிரகம். அதுக்கு நாம பிரயத்தனப்படணும். அதை பிரயத்தனப்பட்டாக்க சுவாமியினுடைய பரிபூர்ணமான அனுகிரகம் நமக்கெல்லாம் கிடைக்கும். ஏன்னா இங்க சொல்லக்கூடிய மந்திரங்கள் யாகசாலை பூஜையிலே நேரத்திலிருந்து யாகசாலை பூஜையில மந்திரங்கள்லாம் சொல்லிட்டே தான் இருக்காங்க. அதுல எத்தனையோ மந்திரங்கள்லாம் நிறைய சொல்லிட்டே இருக்காங்க. இந்த மந்திரங்கள் எல்லாம் நாம கேட்டா நமக்கெல்லாம் ரொம்ப புண்ணியம். ஏன்னா நம்மளால பயிற்சி இருந்தால்தான் சொல்ல முடியும். ஆனா இப்ப கூட பெண்கள்லாம் பாருங்க, நிறைய இடங்கள்ல லலிதா சகஸ்ரநாமம் பாராயணம் பண்றாங்க, விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் பண்றாங்க. பெருமாளுக்கு உகந்தது விஷ்ணு சகஸ்ரநாமம். ஜோதிடர்கிட்ட போனோம் அப்படின்னாச்சுன்னா யாருக்காவது உடல் உபாதைகள் இருந்தது, உடம்பு அசௌகரியமா இருந்தது அப்படின்னு சொன்னா விஷ்ணு சகஸ்ரநாமத்தை பாராயணம் பண்ணுங்க, ஆயுள் கூடும்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த சகஸ்ரநாமம் விஷ்ணு சகஸ்ரநாமம். இந்த விஷ்ணு சகஸ்ரநாமத்தை சொன்னது யாருன்னா பீஷ்மர். மகாபாரதத்துல பீஷ்மர் அம்பு படுக்கையில் இருந்தார், நமக்குலாம் நல்லா தெரியும். ஏன்னா ஒரு உத்தராயண புண்ணிய காலம் வரும் பொழுதுதான் தன்னுடைய உயிரை தியாகம் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு சங்கல்பம் பண்ணியிருந்தார். பெரிய மகான்கள்லாம் வந்து அவங்க நினைத்த மாத்திரத்தில் அவருடைய தேகத்தை வந்து இந்த தேக சட்ட மாதிரி அவங்களுக்குலாம் அதை விட்டுட்டு உடனே கிளம்பிடுவாங்க. அப்படிப்பட்ட மகான் பீஷ்மர் மகாபாரத யுத்தத்தில் அம்பு படுகையில் தான் படுத்துருந்தார். அப்பதான் கிருஷ்ண பரமாத்மா அதே போன்று மகாபாரதத்தில் இருக்கக்கூடிய பஞ்சபாண்டவர்கள், துரியோதனாதிகள், கௌரவர்கள் எல்லாருமே பார்த்தாங்க பீஷ்மர். பார்க்கும் பொழுதுதான் பீஷ்மர் அந்த நேரத்தில் கிருஷ்ணரை பார்த்துட்டு விஷ்ணு சகஸ்ரநாமத்தை சொன்னார். இந்த விஷ்ணு சகஸ்ரநாமத்தை எல்லாரும் கேட்டாங்க. எல்லாரும் விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்லி முடிஞ்சாலும் எல்லாருமே கிளம்பிட்டாங்க. ஒரு நாள் 2 நாள் கழிச்சு பீஷ்மர் விஷ்ணு சகஸ்ரநாமத்தை சொன்னார். நாமெல்லாம் எழுதி வைக்காம விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உடனே நேரம் எல்லாரும் கிருஷ்ண பரமாத்மாட்ட போனாங்களாம். துன்பம் வந்ததுன்னா உடனே கிருஷ்ண பரமாத்மாட்ட தான் போறாங்க. எல்லாரும் யோசனை கேட்கணும்னா அவர்கிட்ட தான் போய் கேட்பாங்க. இதில் நம்ம குலத்துக்கு ஒரு பெரிய பெருமை என்னன்னா, அவர் நம்ம வீட்டில் வளர்ந்த பிள்ளை, கடவுளே நம்ம வீட்டில் வந்து பிறந்த ஒரு அற்புதமான ஒரு குலம் இந்த யாதவர் குலம். இது எந்த குலத்துக்கும் கிடைக்காத ஒரு பெருமை. அந்த குலத்தில் நாமெல்லாம் தோன்றியிருக்கோம் அப்படின்னு சொன்னா அதெல்லாம் நாம் செய்த ஒரு பெரிய பிராப்தம், பெரிய பாக்கியம். அதனாலதான் நம்ம பசுக்கள் எல்லாம் அவ்வளவு அற்புதமா நம்ம எல்லாம் பார்த்துக்கிறோம். கோசம்ரட்சணம் பண்ணாலே ஒரு பெரிய புண்ணியம். யாரு பசுவை வச்சு அதுக்கு ஒழுங்கான ஆகாரங்கள்லாம் கொடுத்து அதை சம்ரட்சணம் பண்றாலோ அதே ஒரு பெரிய புண்ணியமான ஒரு காரியம். 33 தேவர்களும் வசிக்கக்கூடிய இடம் பசு தான். அதனாலதான் ஸ்ரீ மாத்திரே நமஹா அப்படின்னு சகஸ்ரநாம லலிதாசகஸ்ரநாமம் முதல்ல சொல்லுவோம். எந்த வீடு பூஜை பண்ணாலும் கோ பூஜை பண்ணிட்டு தான் வீட்டில் கிரக பிரவேசம் பண்றாங்க. புது வீட்டுக்குள்ள நுழையும் போது ஏன்னா 33 தேவர்களும் வசிக்கக்கூடிய இடம் பசு. இப்படிப்பட்ட பசுவை நாம சம்ரட்சணம் பண்றோம்னா ஒரு பெரிய புண்ணியமான ஒரு காரியம். உடனே கிருஷ்ண பரமாத்மாட்ட போய் கேட்டாங்க எல்லாரும். உடனே அவர் சொன்னாரா, சகாதேவன் நினைச்சா மட்டும்தான் விஷ்ணு சகஸ்ரநாமத்தை நமக்குலாம் சொல்ல முடியுங்களா? அது என்ன சகாதேவன் சொல்ல முடியும் நீங்க சொல்றீங்க அப்படின்னா, பீஷ்மர் விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்லிட்டு இருக்க நேரத்துல சகாதேவன் மட்டும்தான் கழுத்துல ஸ்படிக மாலை போட்டிருந்தான். ஸ்படிக மாலை தான் வாய்ஸ் இருக்காது, சொல்றத அப்படியே என்ன பண்ணும் வாங்கி வச்சு. அதனாலதான் புனித தீர்த்தங்கள்லாம் இங்க கொண்டு வந்து நாம அப்படி அந்த மந்திரத்தை அது என்ன பண்ணும் வாங்கி வச்சுக்கணும் ஸ்படிகம். அதனாலதான் ஸ்படிக லிங்க பூஜை பண்றாங்க. ஸ்படிக லிங்கம்னா அவ்வளவு உசந்தது. அந்த ஸ்படிகத்துல உட்கார்ந்து அமைதியா சகாதேவன் கேட்டாங்கன்னா விஷ்ணு சகஸ்ரநாமம் வந்து கிடைச்சதுன்னு கிருஷ்ண பரமாத்மா சொன்னாங்க. அப்படி கிடைச்சதுதான் நமக்கு விஷ்ணு சகஸ்ரநாமம். அப்படி இந்த மந்திரங்களுக்கெல்லாம் அதை வாங்கி வைத்துக் கொள்ளக்கூடிய அந்த இடம் இந்த யாகசாலை.
அதனால யாகசாலையில் அக்னியிலையும் அந்தந்த தெய்வங்களை ஆவாகனம் பண்ணி, கும்பத்திலையும் அந்தந்த தெய்வங்களை ஆவாகனம் செய்த கலசங்களை எல்லாம் 4 காலம், 2 காலம், 6 காலம் அவரவருடைய சூழ்நிலைக்கு ஏற்ப இங்கே பூஜைகள் எல்லாம் இங்கே செய்யப்பட்டு, காலையில் பார்த்தீங்கன்னா தர்பையின் நாடி சந்தானம்னு சொல்லுவாங்க. தர்ப வழியா இந்த மந்திரங்கள் எல்லாம் அங்கே கொண்டு போய் சேர்க்கறது. இன்றைக்கு இரவு கூட பார்த்தீங்கன்னா எந்திரஸ்தாபனம்னு பண்ணுவாங்க. அது என்னென்னா, என்னதான் செல்லு வேலை பார்த்தாலும் செல்லுக்கு சார்ஜ் போட்டால் செல்லில் சார்ஜ் ஏறிடும். ஏன்னா நம்ம பிள்ளைகளுக்கு இப்போ உள்ள காலத்தில் இருந்தாலும் சொல்லணும்ல. ஆனால் பேட்டரி இல்லைன்னா எப்படி சார்ஜ் ஏறும்? எந்திரம் தான் பேட்டரி, எந்திரம் தான். ஆமாம், இந்த மந்திரத்தை நாம் அங்கே கொண்டு போய் சேர்த்துறோம் சுவாமிகிட்ட. அப்போ எந்திரஸ்தாபனம், நவரத்னம் அதெல்லாம் வச்சோம் அப்படின்னாச்சுன்னா ரத்தனங்கள்லாம் வந்து மிக உயர்ந்தது. நவரத்னத்துக்கெல்லாம் ரொம்ப அதிக வலிமை உண்டு. அப்படி நவரத்னங்களுக்கெல்லாம் பிரதிபலிக்கக்கூடிய தன்மை உண்டு. அதுதான் முத்து, பவளம். கையில் பவளம் போட்டுங்க உங்கள் ராசிக்கு, உங்களுக்கு பூமி சேரும் அப்படின்னு சொல்லி தரிசனம் செய்த பலன் கிடைக்கும். நம்மளால் தினசரி இன்னைக்கு வரும், நாளைக்கு வரும், 4 நாளைக்கு பார்த்தா ஒரு முகூர்த்தம் இருக்கும். நம்ம வீட்டில் கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு சொந்தக்காரங்க வீட்டில் 2 நாள் ஊருக்கு போயிடுவோம், சுவாமியை பார்க்க வர முடியாது. ஆனால் 12 வருடம் நாம் தரிசனம் செய்த பலன் நாளை காலையில் கும்பாவணியம் பார்த்தா உடனே கிடைக்கும். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்க. அம்பாளுக்கு புதுசாக கோபுரம் பார்த்து திருப்பணி பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்ல வேலைப்பாடோட ரொம்ப அழகாக அந்த சன்னதிகள் எல்லாம் தகுந்த சிற்பிகளை வைத்து இங்கே அதை திருப்பணி செய்து, கோபுரங்கிறது அம்பிகையினுடைய சிரஸ், அதுதான் கோபுரம். அம்பிகையினுடைய ஹிருதயஸ்தானம் தான் மூலஸ்தானம். மூலஸ்தானத்தில் தீப ஒளியில நாம் அம்பாளை தரிசனம் பண்ணணும். தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வெறியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் அஞ்சமில்லா இனம் தரும், நல்லனெல்லாம் தரும், அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே சொல்லுவோம். கடைக்கண் பாவை விட்டா கூட எல்லாம் கிடைச்சிடும். மாதிரி மாட்டுடையார் சுவாமி அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இந்த சுவாமி நமக்கெல்லாம் குலதெய்வம். குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது, குலதெய்வத்தை வழிபடாம எந்த தெய்வத்தை நாம வழிபட்டாலும் நமக்கு சிறப்பு கிடையாது. பெரியவங்க குலதெய்வத்தை எப்படிதான் வழிபடணும்னு வழி வழியா நம்மளுடைய சந்ததிகளுக்கெல்லாம் சொல்லி கொடுத்துட்டே இருக்கு. 2 படியா நமது முன்னோர்களை நாம எப்பவும் வணங்க தவறக்கூடாது. குலதெய்வ வழிபாடை நாம எப்பவும் விடக்கூடாது. இது 2 நாம செஞ்சுட்டே இருந்தோம்னா நம்ம குடும்பத்துல எந்த விதமான குறைகளும் இல்லாம சீக்கிரத்துல கல்யாணம் அப்படின்னு சொன்னா அந்த பருவத்துல கல்யாணம் ஆகுது. 25 வயசுக்குள்ள கல்யாணம் ஆகும், 30 வயசு ஆயிடுச்சுன்னா கவலை பெற்றோர். நல்ல நேரத்தில் கல்யாணம் ஆகுது, இந்த வயசுல கல்யாணம் ஆயிருந்தா அவனுக்கு ஒரு பேரப்பட்ட இருப்பான நாம வளர்த்து விட்டுலாமேங்கிற கவலைலாம் நமக்கு. காலகாலத்தில் நல்லா படிக்கணும், உத்தியோகம் கிடைக்கணும், உத்தியோகம் கிடைச்சோன்னா கல்யாணம் ஆகணும், கல்யாணம் ஆனோன்னு சந்ததி வளரணும். இதெல்லாம் தானா நடக்கக்கூடிய விஷயம். அப்போ இந்த கும்பாவணியை பார்த்தாச்சுன்னா இது எல்லாம் கிடைச்சிடும். இதில் எல்லா மந்திரங்களும் எல்லா ஹோமங்களும் இதில் பூஜை பண்ணிகிட்டே இருப்பாங்க. நம்மெல்லாம் கல்யாணம் ஆகணும்னா வீட்டில் சுயம்பரா பார்வதி ஹோமம்னு தனியாக ஒரு ஹோமம், பிள்ளைகள் சந்ததி விருத்தியாகணும்னா புத்திரகாமேட்டி ஆகணும்னு பண்ணுவாங்க. எல்லா காரியங்களையும் வெற்றி கிடைக்கணும்னு சொன்னால் சண்டி யாகம் பண்ணுவாங்க. இது ஒவ்வொன்றுக்கும் ஒரு யாகங்கள் பண்ணக்கூடிய தர்மம் நமது சாஸ்திரத்தில் இருக்கு. அதுபோன்று இங்கே அனைத்து விதமான மந்திரங்களும் இங்கே சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்ம கேட்டாலே போதும், நமக்கு அதெல்லாம் கேட்டாலே நமக்கு ஒரு பெரிய புண்ணியம். அதை நாம காது கொடுத்து கேட்டாலே போதும். நான் பார்த்துட்டு தான் இருக்கேன், நேரத்துலேருந்து எல்லாரும் அமைதியாக இந்த பூஜைகள்லாம் பார்த்துட்டு இருக்கு. சில இடங்கள்லாம் பார்த்தோம்னா சொந்த கதைகள்லாம் நிறைய பேர் எல்லாரும் பேசிட்டு இருப்பாங்க. அங்கே வந்த இடத்துல தான் என்னாச்சு, நேரத்தில் என்ன நடந்தது, இன்னைக்கு என்ன நடந்தது, நாளைக்கு ஊருக்கு போயிட்டு வருவாங்க. அதை நாம் ஞாபகமாக இப்போ கேட்டணும் எல்லாத்தையும். இந்த நேரத்தில் மட்டும்தான் யாகசாலையில் சுவாமியை அம்பாளெல்லாம் நம்ம இப்போ பார்க்க முடியும். இனிமேல் 12 வருடம் கழிச்சு எங்கள் கோயிலில் தான் பார்க்கலாம். பெருசு நமக்காக சுவாமி யாகசாலையில் வந்து இருக்க. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இடம் இந்த யாகசாலை. இந்த யாகசாலையில் இந்த கும்பாபிஷேகத்தை அவங்க ஏற்பாடு பண்ணுறதுக்கு திருக்கோயில் நிர்வாகத்தின் சார்பாக தர்மகர்த்தா பரமசிவம் யாதவ் அவருடைய தர்மகர்த்தாவினுடைய சீரிய தலைமையில் ஒரு நல்ல எல்லாருமே இணைந்து
யாதவர் சமுதாய மக்கள் அனைவரும் இணைந்து உங்களுடைய ஒத்துழைப்போட ஒரு பெரிய காரியத்தை ரெண்டாவது கும்பாவளி போன கும்பாவளி இருந்து பண்ணாங்க. ரெண்டாவது கும்பாவளி அது பண்றதுக்கு ஒரு பெரிய பிராப்தம் கிடைக்கணும் எல்லாருக்கும். நல்ல நேரத்தில் இளைஞர்கள்லாம் அவர் கூட இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் எல்லாரும் கூடையே இருந்து ஒவ்வொரு காரியத்தையும் ரொம்ப சிறப்பாக செஞ்சுட்டே இருக்காங்க. அப்படி சிறப்பாக செய்யும் பொழுது இந்த பலன் நம்ம எல்லாத்துக்கும் கிடைக்கும். பலன் அவங்களுக்கு குடும்பம் கிடைக்கும், நம்ம எல்லாத்துக்கும் பலன் கிடைக்கும். ஏன்னா சுவாமிக்கு தெரியும் நாம யாரெல்லாம் அவருக்காக உழைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இறைவனுக்கு தெரியும். அந்த பலன் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் என்பதில் ஐயமில்லை. இருந்தாலும் திருக்கோவிலின் சார்பாக நமது தர்மகர்த்தாவிற்கு இப்பொழுது வஸ்திர மரியாதை செய்யப்படக்கூடிய நிகழ்ச்சியாக நடைபெற இருக்கின்றது. எல்லாருக்கும் ஒரு பிரியம் அவருக்கு வஸ்திர மரியாதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்க வாங்க உள்ள வாங்க.